ஓம் சாந்தி. இன்றைய முரளி 11/12/2025. பாப்தாதா மதுவனம். சாராம்சம். பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளே, நீங்கள் இந்த சங்கமிகத்தில் பிராமண சமூகத்திற்கு உரியவர்கள். நீங்கள் இப்பொழுது மரண பூமியில் உள்ள மனிதர்களிருந்து எங்கே போக போகிறீங்க? அமரத்துவ பூமியில் உள்ள தேவர்களாக மாற வேண்டும். கேள்வி: எந்த ஞானத்தின் புரிந்துணர்வின் அடிப்படையில் குழந்தைகளாகிய உங்களால் எல்லையற்ற துறவரத்தை மேற்கொள்ள முடிகின்றது? எந்த ஞானத்துடைய புரிந்துணர்வு? பதில்: நீங்கள் நாடகத்தின் மிகச்சரியான ஞானத்தை கொண்டிருக்கின்றீர்கள். நாடகத்திற்கேற்ப மரணபூமி முழுவதும் எரிய வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த உலகம் ஒரு சதத்திற்கும் பெருமதியற்றது. ஆனால் நீங்கள் என்ன ஆக போறீங்க? நாங்கள் ஒரு பவுண்டு பெருமதியானவர்களாக வேண்டும். நாடகத்தில் என்ன நடக்கின்றதோ ஒரு கல்பத்தின் பின்னர் அதே போன்று மீண்டும் இடம்பெறும். இதனாலே நீங்கள் முழு உலகையிட்டும் எல்லையற்ற துறவரத்தை கொண்டிருக்கின்றீர்கள். பாடல்: நீங்களே நாளைய பாக்கியம் ஆவீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகளாக நீங்கள் பாடலின் ஒரு வரியை கேட்டீர்கள். என்ன பூமி வரப்போகுது? அமரத்துவ பூமி வர உள்ளது. இது மரண பூமியாகும். இது மரண பூமிக்கும் அமரத்துவ பூமிக்கும் இடையிலான மேன்மையான சங்கம யுகமாகும். ஏன் இப்படி சொல்றார்? 2-3 சங்கமயுகம் இருக்கு இல்லையா? இது எந்த சங்கமயுகம்? தந்தை இப்பொழுது சங்கமிகத்தில் எங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் ஆத்மாக்களுக்கே கற்பிக்கின்றார். ஆகையினால் அவர் குழந்தைகளாக உங்களுக்கு கூறுகின்றார். என்ன கூறுகிறார்? நேற்றும் சொன்னார், இன்றைக்கும் சொல்லுவார், நாளைக்கும் சொல்லுவார். என்னது? ஆத்ம உணர்வில் அமர்ந்திருங்கள். உட்கார்ந்துருக்கிறீங்களா? எல்லையற்ற தந்தை உங்களை கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கையை கொண்டிருங்கள். எங்களுடைய இலக்கும் குறிக்கோளும் லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதே. அதாவது மரண பூமியில் உள்ள மனிதர்களிருந்து எங்கே போக போகிறீங்க? அமரத்துவ பூமியில் உள்ள யார் அங்கே இருக்கிறது? தேவர்களாக மாறுவதாகும். உங்களுடைய காதுகள் இவ்வாறான கற்பதைகளை ஒரு பொழுதும் செவிமடுத்திருக்கவும் மாட்டாது. எவரும் குழந்தைகளை ஆத்ம உணர்வில் அமர்ந்திருக்குமாறு கூறுவதை நீங்கள் கண்டிருக்கவும் மாட்டீர்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு கற்பிக்கிறார் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். எந்த தந்தை? எல்லையற்ற தந்தை. அவர் யார்? எல்லையற்ற தந்தை. அவர் அசரீரியான சிவனாவார். நாங்கள் மேன்மையான சங்கமிகத்தில் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது எந்த சமுதாயத்தினர்? பிராமண சமுதாயத்தினர் ஆகி உள்ளீர்கள். நீங்கள் பின்னர் நேர அசுரர் ஆயிட வேண்டியதான். தேவர்களாக வேண்டும். முன்னர் நீங்கள் என்னவா இருந்தீங்க? சூத்திர சமத்துக்கு உரியவர்கள். தந்தை வந்து கல்லு புத்தி உடைய உங்களை தெய்வீக புத்தி உடையவர்களாக மாற்றுகின்றார். நீங்கள் ஆதியில் எப்படி இருந்தீங்க? சத்தோ பிரதான் தெய்வீக புத்தியை உடையவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் மீண்டும்
ஒரு முறை அவ்வாறு ஆகுகின்றீர்கள். நீங்கள் சத்தியுகத்தின் அதிபதிகளாக இருந்தீர்கள் என கூறக்கூடாது. ஏன்? சத்தியுகத்தில் நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். எப்படி சொல்லக்கூடாது? நீங்கள் அதிபதிகள் சொல்லக்கூடாது, உலக அதிபதிகள் சொல்லணும். உலகத்துக்கு அதிபதி, ஏதோ ஒரு சின்ன தேசத்துக்கு அதிபதி இல்லை, ஒரு கிராமத்துக்கு அதிபதி இல்லை, ஒரு வீட்டுக்கு அதிபதி இல்லை. 84 பிரிவுகள் எடுத்து ஏனில் கீழிறங்கியதால் நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? சத்தோ பிரதானில் இருந்து சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு மாறினீர்கள். ஆதியில் நீங்கள் சத்தோ பிரதானமாக இருந்த பொழுது அங்கே என்ன இருந்தது? உங்கள் புத்தி தெய்வீகமாக இருந்தது. பின்னர் ஆத்மாக்களில் கலப்படம் கலந்தது. மனிதர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? நீங்கள் எதையும் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் அப்போ என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நீங்கள் குருட்டு நம்பிக்கையை கொண்டிருந்தீர்கள். நீங்கள் ஒருவரை தெரிந்து கொள்ளாது பூஜிப்பது அல்லது நினைவு செய்வதே குருட்டு நம்பிக்கை என அழைக்கப்படுகிறது. உங்களுடைய மேன்மையான தர்மத்தையும் மேன்மையான செயல்களையும் மறப்பதால் நீங்கள் செயல்களிலும் தர்மத்திலும் சீரழிந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். பாரத மக்களும் தங்களது தெய்வீக தர்மத்திலிருந்து சீரழிந்தவர்களாகி விட்டார்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார்? உண்மையில் நீங்கள் யாரு? நீங்கள்லாம் நீங்களே இல்லற பாதைக்கு உரியவர்கள். அந்த தேவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது அவர்களை மேலும் தேவர்கள் என அழைக்க முடியாது. இதனாலே அவர்கள் தங்களது பெயர்களை மாற்றி தங்களை என்னன்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க? பரிசுத்தாவியா, இந்துக்கள் என அழைத்தார்கள். ஏன் இப்படியெல்லாம் அழைச்சாங்க? அதுவும் நாடக திட்டத்திற்கு ஏற்பவே நடக்கிறது. அனைவரும் ஒரே ஒரு தந்தை அழைக்கின்றார்கள். எப்படி அழைக்கின்றார்கள்? எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாலும், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். அவர் மாத்திரமே மறுபிறவிலிருந்து விடுதலையான இறை தந்தை ஆவார். யார் அவர்? அந்த ஒரே ஒரு தந்தை தான் மறுபிறவிலிருந்து விடுபட்ட இறை தந்தை ஆவார். இல்லையா? மதத்துக்கு தலைவர் இருக்கிறாங்க, நாட்டுக்கு தந்தை இருக்கிறாங்க. பெயர் ரூபமில்லாத எதுவுமே இருக்க முடியும் என்பதல்ல. ஆத்மாவினதும் பரமாத்மன் ரூபம் மிகவும் சூக்ஷ்மமானது. ஒரு ஆத்மா நட்சத்திரம் எனவும் ஒரு புள்ளி எனவும் அழைக்கப்படுகிறார். சிவன் பூஜிக்கப்படுகின்றார், ஆனால் அவருக்கு சரீரம் இல்லை. ஆனால் ஒரு புள்ளியான ஆத்மா பூஜிக்கப்பட முடியாது. ஆகினால் அவரை பூஜிப்பதற்காக அவரது என்ன பண்ணாங்க? பெரிய ரூபத்தை செய்கிறார்கள். அவர்கள் சிவனை பூஜிப்பதாக நம்புகிறார்கள். ஆனால் அவரது பெயரையோ அல்லது ரூபத்தையோ அவர்கள் அறிய மாட்டார்கள். தந்தை இப்பொழுது மாத்திரமே வந்து இந்த விடயங்கள் அனைத்து விளங்கப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் மறந்து போயிடும், அதுக்கப்புறம் தெரியாது. தந்தை இப்பொழுது மாத்திரம் வந்து இந்த விடயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்து. தந்தை கூறுகிறார், என்ன கூறுகிறார்? உங்கள் பிறவிகள் பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள். அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க? நமக்கு என்ன நம்பிக்கை கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பிறவிகளை பற்றி? அவர்கள் 8.4 மில்லியன் ஜீவராசிகள் பற்றி பொய் கூறியுள்ளார்கள். தந்தை இப்பொழுது இங்கிருந்து குழந்தைகளாய் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் இப்பொழுது என்ன ஆயிட்டீங்க? பிராமணர்களாகி உள்ளீர்கள், பின்னர் தேவர்களாக உள்ளீர்கள். கலியுகமுத் மக்கள் சூத்திரர்கள். பிராமணராகிய உங்களது இலக்கும் குறிக்கோளும்
சாதாரண மனிதன் தேவராக ஆகுவதாகும். இந்த பூமி என்ன பூமி? மரண பூமி, தூய்மையற்ற உலகமாகும். தேவர்கள் ஆட்சி செய்த பொழுது அது புதிய உலகமாக இருந்தது. அவருடைய ராஜ்யம் மாத்திரமே அங்கு இருந்தது. அவர்கள் முழு உலகின் அதிபதிகளாக இருந்தார்கள். உலகம் இப்பொழுது என்னவா இருக்கு? தமோ பிரதானமாகி உள்ளது. காரணம் என்ன? பல சமயங்கள் இருக்கின்றன. தேவ தர்மம் மறைந்து விட்டது. தேவர்கள் எப்பொழுது அல்லது எவ்வளவு காலம் ஆட்சி செய்தார்கள் என்பது பற்றிய உலக வரலாறையும் புவியிலும் பற்றி எவருமே அறிய மாட்டார்கள். தந்தை மாத்திரம் வந்து உங்களுக்கு இதனை விளங்கப்படுத்துகிறார். உங்களை அமரத்துவ பூமியின் தேவர்கள் ஆக்குகின்ற இலக்கியம் குறிக்கோளையும் கொண்ட இறைத்தந்தையின் உலக பல்கலைக்கழகம் இதுவாகும். இது அமரத்துவ கதை எனவும் அறியப்படுகின்றது. நீங்கள் இந்த ஞானத்தின் மூலம் தேவர்களாகி என்னாகிறீங்க? தேவர்கள் என்னத்தை வெல்றாங்க? மரணத்தை வெல்கின்றார்கள். அப்போ அங்கே மரணம் ஏற்படாதா? ஏற்படுமா? ஏற்படாதா? படாதா? ஏற்படும். சரீரத்துக்கு நமக்கு ஏற்படுமா என்ன? மரணத்தை ஆகிய தேவர்களாகிய மரணத்தை வெல்கின்றீர்கள். அங்கு நீங்கள் மரணத்துக்கு உட்பட மாட்டீர்கள். அங்கு மரணம் என்ற குறிப்பே இருக்க மாட்டாது. நீங்கள் நாடத்துக்கேற்ப மரணத்தை வெல்கின்றீர்கள். பாரத மக்களும் 5 முதல் 10 வருடங்களுக்கான திட்டங்களை உருவாக்குகின்றார்கள். 5 ஆண்டு திட்டம். அவர்கள் ராமராஜ்யத்தை ஸ்தாபிப்பதாக நம்புகிறார்கள். எல்லையற்ற தந்தையும் ராமராஜ்யத்தை படைக்கும் திட்டத்தை கொண்டிருக்கின்றார். அவர்கள் அனைவரும் மனிதர்கள். மனிதர்களால் என்ன பண்ண முடியாது? ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாது. சத்தியுகமே ராமராஜ்யம் என அறியப்படுகின்றது. எவருமே இல்லையா, அவங்க ராமராஜ்யம்னா என்ன நினைக்கிறாங்க? அந்த ராமரை. ஏன்னா அந்த ராமரை சத்தியுகத்தில் காமிச்சிட்டாங்க. எவருமே இந்த விடயங்களை பற்றி அறிய மாட்டார். மனிதர்கள் அதிக அளவு பக்தி செய்து என்ன பண்ணுறாங்க? பௌதிக யாத்திரைகள் செல்கின்றார்கள். பகல் என்பதன் அர்த்தம் என்ன? அர்த்தம் பகல் என்பதுக்கு அர்த்தம் என்ன? சத்திய திரேத்தாயுகங்களின் தேவர்களின் ராஜ்யம் இருந்த காலமாகும். பக்தி மார்க்கம் இரவிலே ஆரம்பமாகின்றது. சத்தியுகத்தில் பக்தி இருக்க மாட்டாது. தந்தை இந்த ஞானம் பக்தி விருப்பமின்மை பற்றி விளங்கப்படுத்துகிறார். 2 விதமான விருப்பமின்மை இருக்கின்றது. ஒன்று என்ன? அத்தயோகிகளின் துறவற பாதையாகும். அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு காடுகளுக்கு செல்கின்றார்கள். நீங்கள் இப்பொழுது முழு மரண பூமியிலும் எல்லையற்ற துறவத்தை மேற்கொள்ள வேண்டும். தந்தை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? இந்த முழு உலகம் முற்றாக எரிய போகின்றது. இந்த கிளாஸ் நடக்கிறதுக்கும் அடுத்தது பாபா சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. நேற்று இந்த கேள்வி தான் இல்லையா? ஐயோ கேளிக்கையாக பார்க்கணுன்றீங்க, அது அவ்வளோ துக்கம் நடக்குது அங்கெல்லாம். அப்படி எப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும்? இல்லையா? ஆமாம். அதுக்கு என்ன சொல்லணும்? ஆனால் அக்செப்ட் பண்ணாங்க இல்லை. அதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு மற்ற விஷயங்களெல்லாம் சொல்லும் பொழுது ஆமாம் இது நமக்குன்னு வரும்போது தான் இதெல்லாம் தோணுது இல்லையா? மற்றவங்களுக்கு வரும்போது அது தோன்றதில்லை. எப்பொழுதுமே குறுகிய வட்டத்தில் பார்க்கும்போது எதுவுமே தெரியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு சொன்ன மாதிரி அது எல்லாருக்கும் அப்படி தான் இல்லையா?
அதான் இங்கே ஒரு அம்மா அதுக்கு இங்கே பற்ற விடணுமா, ஐயோ ஐயோ விட முடியாது, ஞானமே வேண்டான்னு போயிட்டாங்க. அப்போ நீ பற்று இருக்குது இப்படியெல்லாம் நீங்கள் துக்கப்படுவீங்களாம்மா அப்படின்னா, பட்டா பரவாயில்ல அப்படி இருக்காங்க. ஸோ அது அவங்கவுங்க சாய்ஸ் இல்லையா. நீங்கள் நாடகத்தை மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அதான் பாபா சொல்கிறார் இல்லையா. ஒரு இல்லைன்னா ஒரு மரம் இருந்தால் அது கண்டிப்பாக என்ன ஆகணும், பட்டாதானே புது ஒரு செழிப்பு வரும், இல்லைன்னா எங்கேருந்து வரும். அது பேனை போன்று தொடர்ந்து ஊர்ந்து செல்கிறது. இப்பொழுது என்ன நடக்கப் போகிறதோ அது சக்கரத்தின் 5000 வருடங்களுக்கு பின்னரும் அதே போன்று மீண்டும் மீண்டும் நடைபெறும். நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொண்டு எல்லையற்ற துறவை மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு வெளிநாட்டுக்கு செல்கின்ற பொழுது நான் இந்த ஞானத்தை அங்கே கற்க முடியுமா என கேட்கிறார். தந்தை பதிலளிக்கின்றார், அது அந்த காலம் இல்லை, இங்கே தாதி இவ்வளோ பெரிய இடத்த உருவாக்கி நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க, எவ்வளோ சொகுசாக உட்கார்ந்துருக்குறோம் இல்லையா. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஞானத்தை கற்க முடியும். இதற்கு நீங்கள் முதலில் என்ன பண்ணணும், 7 நாள் பாடநெறி எடுக்க வேண்டும். ஒரு ஆத்மாவிற்கு இந்த விடயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வது மிக இலகுவானது. நீங்கள் சத்தோப்பிரதான உலகின் அதிபதிகளாக இருந்த பொழுது நீங்கள் சத்தோப்பிரதானமாக இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது தமோ பிரதானம் ஆகிவிட்டீர்கள். 84 பிரிவுகள் எடுத்ததனால் நீங்கள் முற்றிலும் ஒரு சதத்திற்கும் பெருமதி அற்றவர்களாகி விட்டீர்கள். எவ்வாறு நீங்கள் இப்போ என்ன ஆயிட்டீங்க, ஒரு பவுண்டு பெருமதியானவர்களாகின்றீர்கள். இப்பொழுது இது கலியுகம், இது பின்னர் நிச்சயமாக சத்தியுகம் ஆகும். கலியுகம் தான் சத்தியுகம் ஆகுமே தவிர்த்து இல்லையா, வேற எங்கேயாவது ஒரு சத்தியுகம் இருக்கா. தந்தை மிக இலகுவான முறையில் விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் எவ்வாறு சத்தோப்பிரதானிலிருந்து தமோப்பிரதான் ஆகினீர்கள் என்ற 7 நாட்பாடநெறியை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு அனுமதிக்கிறோம். நம்ம புது ஆத்மா சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, அம்மா முன்னாடி வாங்கோ, எல்லாருக்கும் தெரியணும் இல்லை, நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, இன்னும் 7 நாள் பாடம் முடிஞ்சது, வாங்க முன்னாடி. கடைசியில் அறிமுகம் கொடுக்குவீங்களா. ஸோ பாபா சொல்றாரு, நீங்கள் எவ்வாறு சத்தோப்பிரதானிலிருந்து என்ன நீங்கள் தமோப்பிரதான் ஆகிருக்கின்ற 7 நாள் பாடநெறியை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் காம செய்தியில் அமர்ந்ததனால் தமோப்பிரதான் ஆகினீர்கள். இப்பொழுது நீங்கள் இந்த ஞான செய்தியில் அமர்ந்து சத்தோப்பிரதான் ஆக வேண்டும். உலக வரலாறும் புவியியலும் மீண்டும் மீண்டும் இடம்பெறும். சக்கரம் தொடர்ந்தும் சுழலும். இப்பொழுது இது சுழந்துட்டு இருக்கிற நேரத்தில் எந்த பாயிண்ட்ல இருக்கிறீங்க, சங்கமிகம், பின்னர் அது சத்தியுகமாக ஆகும். நீங்கள் இப்பொழுது கலியுகத்தில் விகாரமானவர்கள் ஆகி உள்ளீர்கள். எனவே எவ்வாறு நீங்கள் சத்தியுகத்தில் உள்ளது போன்று விகாரமற்றவர்களாகுவீர்கள். தந்தை இதை செய்வதற்கான வழியை காட்டுகிறார். அவர்கள் அழைக்கின்றனர், என்னன்னு, எங்களிடம் தெய்வீக குணங்கள் இல்லை, எங்களை முற்றிலும் தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்கள் ஆக்குங்கள். ஒரு கல்பத்திற்கு முன்னர் இவ்வாறு ஆகியவர்கள் மாத்திரமே மீண்டும் அவ்வாறு ஆகுவார்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார். என்ன விளங்கப்படுத்துகிறார், நேற்று விளங்கப்படுத்தினார், இன்றைக்கும் விளங்கப்படுத்துகிறார். ஆமாம், முதலில் உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஒரு ஆத்மா சரீரத்தை நீக்கி இன்னொன்றை எடுக்கின்றார். நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வியாக இருக்க வேண்டும். இப்பொழுதே எவ்வாறு ஆத்மாவுடைய ஆகுவது என்ற ஞானத்தை நீங்கள் பெறுகின்றீர்கள். ஆத்மான கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் ஆத்ம உணர்வு உடையவர்களாகுவதற்கான ஞானத்தை இப்போ தான் பெறும். உங்களால் சதா ஆத்ம உணர்வில் இருக்க முடியும் என்று இல்லை. சத்தியுகத்தில் உங்கள் சரீரங்களுக்கு பெயர்கள் இருக்கும். லக்ஷ்மி நாராயண் செயல்பாடுகள் அனைத்தும் அவர்களின் பெயர்களின் மூலமே நடைபெறுகின்றன. இப்பொழுது இது தந்தை விளங்கப்படுத்துகின்ற சங்கம யுகமாகும்.
நீங்கள் சரீரமற்றே வந்தீர்கள், சரீரமற்றே திரும்ப வேண்டும். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தை நினைவு செய்யுங்கள். இப்படி செஞ்சீங்கன்னா இதுக்கு பேர் என்ன? இது ஆன்மீக யாத்திரையாகும். ஆத்மாக்களாக நீங்கள் உங்கள் ஆன்மீக தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். தந்தை நினைவு செய்வதனால் மாத்திரமே உங்கள் பாவங்கள் எரிக்கப்படும். இதுக்கு பேர் என்ன? பாவங்களை எரிக்கிறதுனால இது யோக அக்னி என அழைக்கப்படுகிறது. வெறும் அக்னி இல்லை. நீங்கள் எங்கே இருந்தும் அவரை நினைவு செய்யலாம். 7 நாட்கள் நீங்கள் எவ்வாறு சக்கரம் சுழல்கின்றது என்றும் எவ்வாறு நாங்கள் ஏனில் கீழிறங்குகின்ற என்றும் விளங்கப்படுத்த வேண்டும். 7 நாட்டில் சக்கரத்தை எப்படி சுத்துது, ஏனி இறங்குது. இந்த ஒரு பிறவியிலேயே மேலிருக்கின்ற ஸ்திதி உள்ளது. முரளி வெளிநாடுகளுக்கும் அங்கு வசிக்கின்ற குழந்தைகளுக்காக அனுப்பப்படுகின்றது. இது ஒரு பாடசாலை. எங்கே அனுப்புறது? இப்போ தான் திறந்தா வருது. உண்மையில் அது இறை தந்தையின் பல்கலைக்கழகமாகும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? பாபா இதுக்கு இன்னொரு என்ன பேர் சொல்றாரு? பல்கலைக்கழகத்தை விட்ட வேற பேரே கிடையாதா? ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம். இதுவே கீதையில் குறிப்பிட்டுள்ள ராஜயோகமாகும். அப்படின்னா கீதா பாடசாலை இல்லையா? எவ்வாறாயினும் ஸ்ரீகிருஷ்ணர் கடவுளாக இருக்க முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரும் யாரு? தேவர்கள். நீங்கள் இப்பொழுது மீண்டும் தேவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்கின்றீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவும் நிச்சயமாக இங்கேயே இருப்பார். மக்களின் தந்தையும் யாரு? மக்களின் தந்தையும் ஒரு மனிதர் ஆவார். மக்கள் நிச்சயமாக இங்கேயே உருவாக்கப்படுகின்றார்கள். தந்தை அம்சோ என்பதன் அர்த்தத்தின் மிக இலகுவான விளக்கத்தை கொடுத்துள்ளார். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் அம்சோக்கு என்ன சொல்லிட்டாங்க? அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா என கூறுகின்றார்கள். இதனாலேயே இப்படி சொன்னதுனால் என்ன நடந்துச்சு? இதனாலேயே அவர்கள் கடவுளை சர்வயாபி என்று கூறுகின்றார்கள். தந்தை கூறுகிறார். பாபா என்ன விளக்கம் கொடுக்கிறார்? ஒரு ஆத்மாவே ஒவ்வொருவரிலும் பிரசன்னமாக இருக்கின்றார். நான் எவ்வாறு ஒவ்வொருவரிலும் பிரசன்னமாக இருக்க முடியும்? அடுத்தது, தூய்மையாக வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம்? இந்த உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுள் சர்வவியாபி இல்லைன்றதுக்கு 2வது பாடத்தில் கீதையே எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா? எப்பெல்லாம் தர்மம் கெட்டு அப்போல்லாம் இந்த உலகத்துக்கு வரணும். எப்படி பாருங்கள், 5000 இயர்ஸ்க்கு இந்த ரிப்பீட் ஆகிறது கீதையில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதை நம்ம குறிப்பிடுறோம். அப்போ இங்கே இருந்தால் ஏன் கூப்பிடுறீங்க? பாபா சொல்கிறா, நான் எவ்வாறு ஒவ்வொரு பிரசன்னமாக இருக்க முடியும்? தூய்மையாக்க வந்து எங்களை தூய்மையாக்குங்க என நீங்கள் என்னை அழைக்கின்றீர்கள். அசரீரியான ஆத்மாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? இங்கே வந்தோன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? தங்கள் சொந்த ரதங்களை எடுக்கின்றார்கள். என்ன ரதம்? ரதத்தில் எடுக்கும்போது என்ன ஆகுது? ரதம் சும்மா ஓடுமா? குதிரைகள்லாம் பூட்டிருக்கணும்ல. கண்ட்ரோல் யார் கையில் இருக்கணும்? அப்போ இந்த ரதத்தோடைய இது என்ன? அது குதிரைகள் எது? 5. ஸோ பாபா சொல்றார், இந்த ரதத்தை எடுக்கின்றார். அவை அமரத்துவ ஆத்மாக்கள் அனைவரதும் சிம்மாசனங்களாகும். எது? இருபுருவத்துக்கும். நீங்கள் அதை சிம்மாசனம் என்றோ அல்லது ரதம் என்றோ அழைக்கலாம். தந்தைக்கென சொந்தமான ஒரு ரதம் இல்லை. ரதம் இருக்குதுனால அது உட்கார்றதுக்கு இடம் வேணுமில்ல. அவர் அசரீரியானவர் என நினைவு செய்யப்படுகிறார். அவருக்கு பௌதிகமான சரீரமோ அல்லது என்ன சூக்ஷ்மமான சரீரமோ இல்லை. அசரீரியான ஒரு ரதத்தில் அமரும் பொழுது மாத்திரமே அவரால் பேச முடியும். ஒரு ரதம் இல்லாத அவர் எவ்வாறு தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியும்?
தந்தை கூறுகிறார், அசரீரியாரான நான் இவரை கடனாக எடுக்கின்றேன். இது தற்காலிக, என்னது பாபா சொல்ல, தற்காலிக கடனாகும். அவர் பாக்கியரதம் என அழைக்கப்படுகிறார். தந்தை உலகின் ஆரம்பதி இறுதியின் ரகசியங்கள் விளங்கப்படுத்துவதனால் குழந்தைகளாகி உங்களை என்னன்னு சொல்லலாம்? உங்களை என்ன சொல்லலாம்? உங்களை திரிகாலதரிசியாக ஆக்குகின்றார். வேறு எந்த மனிதர்களும் இந்த ஞானத்தை அறிய முடியாது. தற்போது அனைவரும் என்னவா இருக்கிறாங்க? நாஸ்திகர்கள் ஆவார்கள். தந்தை உங்களை ஆஸ்திகர் ஆக்குகிறார். அவர் படைப்பவரதும் படைப்பினதும் ரகசியங்களை உங்களுக்கு கூறுகின்றார். உங்களை தவிர வேறு எவராலும் இதை விளங்கப்படுத்த முடியாது. இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் அத்தகையதோர் உயர்ந்த அந்தஸ்தை அடைகின்றீர்கள். இந்நேரத்தில் மாத்திரமே பிராமணராகி நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். தந்தை இப்பொழுது சங்கமிகத்திலேயே இந்த ஞானத்தை கொடுக்க வருகிறார். தந்தை ஒருவர் மாத்திரமே ஞானத்து மூலியமே என்ன ஆகிறோம்? சர்க்கதி அருள்பவர் ஆவார். எந்த மனிதராலும் மற்றவர்களுக்கு சர்க்கதியை அருள முடியாது. எந்த குருமார்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்துக்கு உரியவர்கள். சத்குரு ஒருவரே ஆவார். ஆஹா சத்குரு ஆஹா என அவரை பற்றியே கூறப்பட்டுள்ளது. இது ஒரு எங்கே உட்கார்ந்துருக்கீங்க நீங்கள்? இது ஒரு பாடசாலை என அழைக்கப்படுகிறது. இந்த பாடசாலையோ என்ன ஆக போகிறீங்க? சாதாரண மனிதனிலிருந்து நாராயண ஆகுவதே இலக்கும் குறிக்கோளும் ஆகும். அந்த கதைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்குரியவை. அந்த சத்யநாராயண் கதை, கீதையை படிப்பதன் மூலம் உங்களுக்கு எந்த பேரும் இல்லை. தந்தை கூறுகிறார், நான் குழந்தைகளாக உங்களுக்கு நேரடியாக கற்பிக்க வருகிறேன். இதன் மூலமே நீங்கள் அந்த அந்தஸ்தை அடைகின்றீர்கள். லக்ஷ்மி நாராயண அந்தஸ்து. இதில் பிரதான விடயம் தூய்மையாகுவதாகும். அது எப்படி ஆகிறது? கஷ்டமான கேள்வியா? நீங்கள் தந்தை நினைவு செய்ய வேண்டும். இதிலேயே மாயை தடைகளை உருவாக்குகின்றார். உங்கள் ஆஸ்தியை கோருவதற்காக நீங்கள் தந்தை நினைவு செய்கின்றீர்கள். இந்த ஞானம் குழந்தைகள் அனைவருக்கும் அனுப்பப்படுகிறது. ஒரு முரளியும் ஒரு பொழுதும் தவறவிடப்படக்கூடாது. ஒரு முரளியை தவற விடுவது எனில் சமூகம் அளிக்காதிருப்பதற்கான புள்ளியை பெறுவதாகும். நீங்கள் எங்கே இருந்தாலும் முறையினால் புத்துணர்வு ஊட்டப்பட முடியும். நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகிறார். இன்னைக்கு முக்கியமாக என்ன விளங்கப்படுத்துகிறார்? நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்றாலும் நிச்சயமாக தூய்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு வைஷ்ணவராக இருக்க வேண்டும். 2 விதமான வைஷ்ணவர்கள் இருக்கிறார்கள். உண்மையான வைஷ்ணவர்களும் விகாரத்தில் ஈடுபடுகின்ற வல்லபாச்சாரிகளும் ஆவார்கள். அவர்கள் தூய்மையானவர்கள் அல்ல. நீங்கள் தூய்மையாவதுடன் விஷ்ணுவின் வம்சத்தினரும் ஆகுகின்றீர்கள். நீங்கள் அங்கு வைஷ்ணவர்களாக இருக்கின்றீர்கள். எங்க? சத்தியுகத்தில். நீங்கள் விகாரத்தில் ஈடுபட மாட்டீர்கள். அது என்ன பூமி? அமரத்துவ பூமியாகும். இது மக்கள் விகாரத்தில் ஈடுபடுகின்ற மரண பூமியாகும். நீங்கள் இப்பொழுது விகாரம் எதுவுமற்ற விஷ்ணு பூமிக்கு செல்கின்றீர்கள். அது விகாரமற்ற உலகமாகும். உங்கள் யோக சக்தியால் நீங்கள் உலக அரசுரிமையை கோருகின்றீர்கள். இந்த இரு பக்கங்களும் ஒருவுடன் ஒருவர் சண்டையிடும் பொழுது நீங்கள் மத்தியில் உள்ள சரி சாப்பிடுங்க வெண்ணியை எடுக்கின்றீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுங்கள். சிறிய குழந்தைகளுக்கும் இதை செவிமடுக்க உரிமை உள்ளது. ஏன் அவங்க செவிமடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது? அவர்கள் சிவபாபாவின் குழந்தைகள் ஆகினால் அவர்கள் அனைவரும் இதில் உரிமை உள்ளது. அனைவருக்கும் கூறுங்கள். என்ன கூறணும்? உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுங்கள். தாய்க்கும் தந்தைக்கும் இந்த ஞானம் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கும் சிவபாபாவை நினைவு செய்ய கற்றுக் கொடுப்பார்கள். அட்லீஸ்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, நீ எதுவும் செய்யாதப்பா, இவர் ட்ரை பண்ணிப்பார்,
உனக்கு ஏதாவது இருந்தது, நான் ஒரு அமைதியானவன், 2 புருவத்துக்கு மத்தியில் இருக்கேன் இல்லையா, எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதுதான் நானாக உணரக்கூடிய இந்த அமைதிக்கு கடலாக இருக்கக்கூடியவர். அவரும் ஆத்மா போல ஜோதியாக இருக்காரு. அவரை நீ அப்படியே நீங்கள் மேலே போய் நினைக்கணும் கூட, உனக்கு மேலேயே இருக்கிறாரு, ஜோதி இருக்குது, அதை நான் நினைக்கிறேன். நினைச்சு உங்களுக்குள்ள அந்த அமைதி நிரப்பு, மற்றவங்களுக்கு கொடு, இந்த உலகத்துக்கு கொடுன்னு இது செய்வாங்கள்ல. வேற எதுவுமே அவங்களுக்கு சொல்லலைனாலும் அட்லீஸ்ட் என்ன சொல்லணும், இதையா சொல்லணும். சொல்லியிருக்கீங்களா? இனிமேல் தான் சொல்லணுமா? சொல்லியாச்சா எல்லாரும்? ஒன்றும் விடுபடலை. அதுக்கு தான் இப்படி சொல்லணும் இல்லையா? அதனால் பாபா சொல்லாரு, எதுவுமே அட்லீஸ்ட் இதாவது கற்றுக்கொடுங்க. வேறு எவருமன்றி சிவபாபாவை நினைவு செய்யப்பட வேண்டும். ஒருவர் நினைவை கொண்டிருப்பதனால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானாகுவீர்கள். இதை நீங்கள் மிக நன்றாக கற்பது அவசியம். நீங்கள் வெளிநாடுகள் வாழும் பொழுதும் இதை கற்கலாம். இதற்கு உங்களுக்கு என்ன தேவையில்லை? எந்த புத்தகங்களும் தேவையில்லை. நீங்கள் இதை எங்காவது அமர்ந்திருக்கும் பொழுதும் கற்கலாம். நீங்கள் உங்கள் புத்தியினால் நினைவு செய்ய முடியும். இந்த கல்வி மிக இலகுவானது. நீங்கள் நினைவாகிய யோகத்தின் மூலம் சக்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது உலகின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிப்பதனால் உங்களை தூய்மையானவர்கள் ஆக்குகின்றார். அது அத்தியோகம், இது ராஜயோகம். நீங்கள் இதில் பெருமளவு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் லட்சுமி நாராயண் போன்று அனைத்து தெய்வ குணங்களும் நிறைந்தவர்களாக வேண்டும். நீங்கள் உங்களுடைய உணவிலும் பானத்திலும் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் உங்களின் பல பிறவி பாவங்கள் அழியும் வகையில் என்ன பண்ணணும்? தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும். இதுவே ராஜ்யத்தை பெறுவதற்கான இலகு ராஜகம் என அறியப்படுகின்றது. நீங்கள் ராஜ்யத்தை கோராது விட்டால் ஏழையாகுகின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தை முழுமையாக பின்பற்றுவது மூலம் மேன்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். நீங்கள் சீரழிந்தவர்களிலிருந்து மேன்மையானவர்கள் ஆக வேண்டும். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்களே இந்த ஞானத்தை ஒரு கல்பத்திற்கு முன்னரும் பெற்றவர்கள், அதை மீண்டும் பெறுகின்றீர்கள். சத்தியுகத்தில் வேறெந்த ராஜ்யம் இருக்க மாட்டாது. அது சந்தோஷதாமம் என அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது இது துன்பதாமமாகும். எங்கிருந்து ஆத்மாக்களை நாங்கள் வந்தோமோ அது அமைதி தாமமாகும். இந்த உலகில் மனிதர்கள் செய்கின்ற செயல்பாடுகளினால் சிவபாபா ஆச்சரியமடைகிறார். குறைந்த எண்ணிக்கையான குழந்தைகளே பிறக்க வேண்டுமென மக்கள் பெரும் பிரயத்தனம் செய்கின்றார்கள். அப்பணி தந்தையின் பணி மாத்திரமே அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தந்தை உடனடியாகவே ஒரே ஒரு தர்மத்தை ஸ்தாபித்து ஏனைய அனைத்தையும் விநாசத்தை தூண்டுகிறார். அம்மக்கள் குடும்ப கட்டுப்பாட்டிற்காக பலவிதமான மருந்துகளை உருவாக்குகின்றார்கள். தந்தை ஒரு மருந்து மாத்திரமே வைத்திருக்கின்றார். ஒரே ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஒரே ஒரு தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். நீங்கள் அனைவரும் தூய்மையாகி விட்டீர்கள் என நீங்கள் கூறுகின்ற ஒரு நேரம் வரும். அப்பொழுது அந்த மருந்திற்கான தேவையும் இருக்காது. பாபா உங்களுக்கு என்ன மருந்து? மன்மனா பாபா என மருந்து கொடுத்துள்ளார். அதன் மூலம் நீங்கள் 21 பிரிவுகளுக்கு தூய்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே சொல்கின்றோம். மீட்டே மீட்டே சிக்கிலதே பச்சோம் பிரீத்.
रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. வேறு ஏதாவது இருக்கா? முடிஞ்சதா? தாரணைக்கான சாராம்சம். 1. தூய்மையாக இருப்பதன் மூலம் ஒரு உண்மையான வைஷ்ணவராகுங்கள். உங்கள் உணவிலும் பானத்திலும் முழுமையாக முன்னெச்சரிக்கையோடு இருங்கள். மேன்மையானவர்களாகுவதற்கு நீங்கள் நிச்சயமாக ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். 2. முறையினால் உங்களுக்கு புத்துணர்வு ஊட்டுங்கள். நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் சத்தோப்பிரதான் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒருபொழுதும் முரளியை ஒரு நாளேனும் தவறவிடக்கூடாது. ஆசீர்வாதம். உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை நடைமுறை எடுத்துக்காட்டாக கொண்டிருப்பதன் மூலம் உலக நன்மைக்காக நீங்கள் செய்கின்ற சேவையில் சதா வெற்றி சொருபம் ஆகுவீர்களாக. உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை நடைமுறை எடுத்துக்காட்டாக கொடுப்பதன் மூலம் உலக நன்மைக்காக நீங்கள் செய்கின்ற சேவையில் சதா வெற்றி சொருபம் ஆகுவீர்களாக. இக்காலத்தில் அதிக அளவில் காணப்படும் நோய் என்னது? இதய வலுவலே ஆகும். அவ்வாறாகவே ஆன்மீக முன்னேற்றத்தை பொறுத்தவரையில் விரக்தி அடைவதே அதிக அளவில் காணப்படும் நோயாக உள்ளது. ஒரு விரக்தியடைந்த ஆத்மாவில் ஏற்படுகின்ற நடைமுறை மாற்றத்தை பார்க்கையில் மக்கள் தைரியத்தையும் சக்தியும் வளர்த்து கொள்கிறார்கள். அவர்கள் அதிக அளவு செவிமடுத்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் எதையாவது பார்க்க விரும்புகின்றார்கள். ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்பதனாலே தமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறார்கள். எனவே உலக நன்மைக்காக முதலில் உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்வதை நடைமுறையில் எடுத்து காட்டுங்கள். உலக நன்மைக்காக நீங்கள் செய்கின்ற சேவையில் வெற்றி சொரூபம் ஆகுவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நடைமுறை எடுத்துக்காட்டாக இருப்பதே வழியாகும். இதனுடனாக மாத்திரமே தந்தையை வெளிப்படுத்தல் இடம்பெறும். நீங்கள் பேசுகின்ற அனைத்தையும் உங்களால் நடைமுறை ரூபத்தில் அவர்கள் பார்க்கின்ற போதே அவர்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஸ்லோகம். எவருடைய அபிப்பிராயங்களுடன் உங்கள் அபிப்பிராயங்களை ஒத்திசைக்க செய்வதே மரியாதை கொடுப்பதாகும். பிறருடைய அபிப்பிராயங்களுடன் உங்கள் அபிப்பிராயங்களை ஒத்திசைக்க செய்வதே மரியாதை கொடுப்பதாகும். அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது முழுமையாகவும் கர்மாத்தீத்தாகவும் ஆகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். கர்மாத்தீத் ஆகுவதற்கு உங்கள் செயல்கள் எந்த ஒரு பந்தனத்திலிருந்தும் நீங்கள் எந்த அளவுக்கு பற்றற்றாக ஆகியுள்ளீர்கள் என சோதியுங்கள். நீங்கள் உங்களின் லௌகிக்கம் அலௌகிக்கம் செயல்கள் மற்றும் உறவுமுறைகளை பொறுத்தவரையில் எந்த அளவிற்கு சுய நோக்கில் இருந்து விடுபட்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் கர்ம கணக்குகளில் எந்த ஒரு ஆதிக்கத்தில் இருந்தும் எந்த ஒரு வீணான சுபாவம் அல்லது சமஸ்காரத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடும் பொழுது உங்களால் கர்மாத்தீத் ஸ்திதியை அடைய முடியும். எவ்வகையான சேவையையும் ஒன்று கூடலும் பாதகமான சூழ்நிலையும் உங்கள் ஆதியும் மேன்மையுமான ஸ்திதியிலிருந்து உங்களை தளம்பல் அடைய செய்யக்கூடாது. இந்த பந்தனத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டிருப்பதே கர்மாத்தீத் ஸ்திதியை நெருங்கி வருவது ஆகும். அச்சா. ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு என்ன சொல்றார் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. அம்மா இன்னைக்கு என்ன சொல்றார் உங்களுக்கு பாபா? வாங்க, உங்களுடைய அறிமுகம் கொடுங்க. வாங்க, நீங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? அதுக்கு எல்லாருக்கும் தெரியணும் இல்லை? அவங்க வரலையா? இன்னொருத்தர் சண்டே வருவாங்களா? ஓகே, வா, இங்கே வாங்க.
தெரியலையா? ரைட் ரைட். ஓம் சாந்தி. என் பேர் டயனா. நான் வந்து ஓட்லோவில் இருந்து வரேன். நாங்கள் 7 days கிளாஸ் வந்து அட்டன் பண்ணினாங்க இல்லைங்க. என்னோட இன்னும் 2 பேர் வரணும். அவங்க வரையில் இன்னைக்கு. இப்போ நான் மட்டும் வந்துருக்கேன். என்ன அனுபவம் உங்களுக்கு கிளாஸில் கேட்ட பிறகு? என்ன உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. முதல் இருந்ததை விட நார்மலாக நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கு ஒரு நல்ல ஆன்சர் இருக்கு. ஸோ ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு பாபா உங்களுக்கு என்ன சொல்றார்? ஒவ்வொருத்தர் கூட மனிதர்கள் இருக்கிறீங்க, தேவர்களாக மாற போறீங்கன்னு சொல்றார். ஓம் சாந்தி. ஆத்மாக்களுக்குத்தான் நான் கற்பிக்க வந்திருக்கிறேன். நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்து கற்க வேணும் என்று சொல்றார். தந்தை வந்து சொல்ல நோட்டை மூடி திறக்காம சொல்ல முடிய மாட்டேங்கிற. சொல்லுங்கம்மா. இது ஒரு மிக இலகுவான கல்வி. இதை எங்கே இருந்தாலும் கற்க முடியும் என்றும், நாங்கள் கல்லு புத்தியுடையவர்களாக இருந்தவர்களை தெய்வீக புத்தியுடையவர்களாக கற்றுகிறார். நாங்கள் லக்ஷ்மி நாராயணனா என்ற குறிக்கோளை கொண்டிருக்கிறோம். ஆகவே அவைகளுடைய குணங்களையும் கொண்டிருக்கப்படுவதற்காக ஆத்ம உணர்வில் அமைந்திருந்து பக்கத்தில் வைக்க மைக்கு ஆத்ம உடையவர்களாக வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. நாங்கள் வந்து ஆத்ம உணர்வுடைய ஆகுவதற்கான ஞானத்தை நாங்கள் பெறுறோம். அந்த ஞானத்தின் மூலமாக தான் நாங்கள் உயர்ந்தவர்களாக தேவர்களாக முடியும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா வந்து எங்களை வந்து அதிபதிகள்னு சொல்லல, உலக அதிபதிகள்னு சொல்கிறார். இந்த யோகம் மூலம்தான் இந்த அரசாட்சி எங்களுக்கு வந்து கிடைக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உலகத்தில் வந்து குடும்ப கட்டுப்பாட்டுக்கு நிறைய மருந்தெல்லாம் கொடுக்கிறோம். ஆனால் பாபா எங்களுக்கு மன்மனாவா வேண்ட மருந்தை தந்து 21 பிறவிகளுக்கு தூய்மையாக்குறார். ஓம் சாந்தி. பாபா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்கிறார். சந்தோஷத்தை அங்கே அமைதி தாமத்தில் இருந்தோம் மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் அப்பாட ஞானத்தின் மூலமாக, நினைவின் மூலம் தூய்மையாகி நாங்கள் சந்தோஷ தாமத்துக்கு போகிறோம். ஆனால் இந்த தமோ பிரதானமாக இந்த உலகம் மாறியதற்கான காரணம் பல சமயங்கள் நம்பிக்கை என்று சொல்கிறார். ஞானத்தின் மூலம்தான் நாங்கள் சற்கதி பெறுறோம். எந்த மனிதராலும் இந்த சற்கதி அடைய முடியாது என்ற ஒரே ஒரு பாபா மட்டும்தான் முடியும். ஓம் சாந்தி. இன்றைக்கு ஆசீர்வாதத்தில் சொல்கிற, நீங்கள் இந்த ஞானத்தை கேட்டு வாயால் சொல்கிறத விட ஒரு நடைமுறை ரீதியில் செய்து காட்டணும். அப்போ தான் மற்றவை நம்பிக்கை வரும்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. எவ்வளோ ஞானம் யோகம் உள்ளே போயிருக்குதுன்றது நடைமுறை ரீதியில் தேர்ப்படும் இல்லையா? ஓம் சாந்தி. இப்போ மரண பூமின்னு சொல்கிறார். மரண பூமியிலேருந்து நாங்கள் தேவ இதுக்கு போகிறோம். இப்போ பிராமண சமுதாயத்துக்குள்ள இருக்கிற நாங்கள் நாளைக்கு தேவ சமுதாயத்துக்கு போகிறோம்னு சொல்கிறார். அப்படியே வந்து சத்திய வைசிய சூத்திரராக இறங்குவோம்னு சொல்கிறார். நாங்கள் தான் உண்மையான வைஷ்ணவர்னு சொல்கிறார் பாண்டைக்கு. ஆமாம், நம்ம சொல்ல தேவர்கள், சத்திரியர்கள், வைஷ்ணவர்கள், சூத்திரர்கள் அந்த வர்ணம் சொல்லப்படுது. பாபா இங்கே வைஷ்ணவர்கள் இந்த இடத்துல சொல்கிறது வந்து தூய்மையினுடைய. அது ஏன் சொல்கிறார் பாபா? உலக ரீதியில் வைஷ்ணவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடமாட்டாங்க. மற்றவங்க தொட்டால் குளிச்சுடுவாங்க. அது வந்து தூய்மைன்னு ஸ்தூலமான தூய்மையை வந்து காமிக்கிறது. இது வந்து
ஆத்மாவுடைய தூய்மைக்காக சொல்லக்கூடியது வைஷ்ணவர்கள் என்று. ஓம் சாந்தி. பாபா சொல்கிற தன் சொரூபம் தெரியாத ஆனால் பூஜை செய்கிறார்கள். தந்தை நேரடியாக இந்த ஞானத்தை கொடுப்பதன் மூலம்தான் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகிற அந்த குறிக்கோளை அடைய முடியும். மற்ற பகவத்கீதையால் எந்தவித பிரயோசனமும் இல்லை. சாந்தி தந்தை சொல்ல அனைவரும் தூய்மையாகி விட்டோம்னு சொல்லுற ஒரு நேரம் வருமாம், அப்போ உங்களுக்கு மருந்து தேவைப்படாதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஓம் சாந்தி. தந்தை சொல்கிறார் தான் ஒருவர் மட்டும்தான் மறுபிறவி எடுப்பதில்லைன்னு. ஓம் சாந்தி. ஒருவரை தெரியாமல் அவரை பற்றி பூசை செய்து இது எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறத சொல்கிறது குருட்டு நம்பிக்கைன்னு சொல்கிறேன். ஓம் சாந்தி. இந்த ஞானத்தின் மூலம்தான் நாங்கள் மேன்மையானவர்களாகிறோம் என்று சொல்கிறார் பாபா. ஒரு நாளும் இந்த முரளியை தவற விடக்கூடாது என்று சொல்கிறார். ஓம் சாந்தி. தந்தை கல்லு புத்தி உடையவர்களை தெய்வீக புத்திகளாக மாற்றுகிறார். ஓம் சாந்தி. பாபா சொல்கிறார் ஆத்மா உணர்வில் இருங்கொண்டு எந்த பள்ளிக்கூடத்திலும் சொல்லித்தார இல்லை, இங்கே தான் ஆத்மா உணர்வில் இருந்து அவங்களை ஆத்மாவை கருதுங்கள் என்று சொல்லித்தரேன். ஓம் சாந்தி. பாபா சொல்லார் வெளிநாட்டுக்கு போனாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும். அதே நேரத்தில் சொல்லார் நீங்கள் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களை ஒரு பவுண்டு மதிப்புள்ளவர்களாக நான் மாற்றுறேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு எந்த வகையான பாட நெறிகளும் வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் சொல்லியும் கொடுக்கலாம், நீங்களும் பண்ணலாம். ஆனால் பாபாவை நினைக்கிறதுன்றது கடினம். ஏன்னா பாபா சொல்ல ஆத்ம உணர்வுக்குன்னா மாய இடையில வருதுன்னு. ஆனால் கல்வி இலகுவானதுன்றார் இல்லையா. உங்களோட எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ன, லக்ஷ்மி நாராயணன் போல ஆகுவது அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் மனிதர்கள் என்றாலே பொதுவாக சொல்லுவாங்க, மனுஷன்னா மனுஷனுக்கு இன்பம் துன்பம் கோபம் எல்லாம் இருக்கிறதாயே மனுஷன்றார். பாபா சொல்ல அதனால சத்தியுகத்தில் இருக்கிறவங்கள மனுஷன் சொல்கிறது இல்லை, அவர்களை தேவர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ தேவர்கள்னா தெய்வத்துக்கு சமமானவர்கள் அர்த்தம். அதனால் பாபா சொல்லார் அங்கே தெய்வீக குணம் நிறைந்தவர்களாக இருக்கிறீங்க. அதே நேரத்தில் பாபா சொல்லார் 84 பிறவிகள் தான் இருக்குது, 8.4 பிறவிகள் என்றதெல்லாம் கிடையாது. ராமராஜ்யம் வேணும்னு சொல்கிறாங்க உலகத்தில். ராமராஜ்யம்னா என்ன? அது திரேதாவுடைய ராமராஜ்யமா? இல்லை, அது ராமராஜ்யம் என்பது சத்தியுகத்துடைய ராமராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக பாபா நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். என்னுடைய பெயர் சிவன் அப்படிங்கிறார் இல்லையா. நான் அசரீரியானவர் இல்லையா. ஆத்மாக்களாகி நீங்கள் அங்கேருந்து மேலேருந்து வரும்போது எப்படி வந்தீங்க? அசரீரியானவர்களாக தான் வந்தீங்க. திரும்பி போகும்போது என்ன ஆகணும்? அசரீரியாகத்தான் நீங்கள் போகணும். அதனால் அதுக்கு சந்தோஷதாமம், இதுக்கு துக்கதாமம், அதுக்கு நீங்கள் போகக்கூடிய வீட்டுக்கு அமைதி தாமம்ங்கிறார். இது கலியுக மரண பூமின்றார். நீங்கள் போகும்போது அமர பூமிங்கிறார். அங்கே நீங்கள் என்ன ஆக மாட்டீங்க, அங்கே மரணம் என்ற வார்த்தையே வராதுன்றார் இல்லையா. மரணம் என்பது வார்த்தை எங்கே வருது? இங்கே தான் வருது இல்லையா. அதனால் ஏன்னா ஆத்மா அமரத்துவமானது இல்லையா. ஆத்மா உணர்வில் இருக்கும்போது உங்களுக்கு மரணம் என்பது என்ன? ஆமாம், இங்கே சரீர உணர்வுக்கு இருக்கும்போது என்ன இருக்குது? நமக்கு பயம் வருது இல்லையா. அதனால் பாபா சொல்ல அந்த அளவுக்கு நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால புதிய ஒரு உடல் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே இல்லையா. நம்மளே விருப்பப்பட்டு அங்கே என்ன பண்ணுறோம், வேற ஒரு சரீரத்தை தேடுவோம். இங்கே அப்படி இல்லை. ஐயோ உயிர் போகிற மாதிரி இருக்குதுன்னு கம்பேர் பண்ணும்போதே உயிர் போகிற மாதிரி இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா அவ்வளவு வேதனை, அவ்வளோ துன்பத்து டைமில் தான் சொல்லுவாங்க, அப்பா உயிர் போன மாதிரி ஆகிப்போச்சுன்னுவாங்க. அது என்ன அது இல்லையா. அப்படின்னா அது அவ்வளவு துக்கம். அப்போ ஆத்மா உடலை விடும்போது அங்கே அவ்வளோ துக்கம் பண்ணுது. ஏன்னா அங்கே என்ன பண்ணுறோம் இல்லையா. இங்கே உயிர் போகுதுன்னு சொல்கிறது இவங்க அதிலிருந்தே தெரியுது. அவங்க நாங்கள் சரீரம் உயிர்ன்றது வேற அப்படின்னு. அப்படி தானே உயிர் போகுதுன்னா அப்போ சரீரம் தானே பேசுது. உயிர் போகிற மாதிரி எனக்கு வழி இருந்துச்சுன்னா அது பேசுனது எது?
ஆனால் பாபா சொல்கிறாரு சத்தியுகத்தில் அப்படியே சொல்லுங்க, உயிர் போன மாதிரி வலிச்சுன்னு சொல்லுவோமா? இல்லை, சரீரத்தை பாபா சொல்ல ஒரு சட்டையை மாற்றுற மாதிரி எவ்வளோ சந்தோஷமாக புதுசாக ஒன்று போடுறீங்கன்னு எவ்வளோ சந்தோஷம். சும்மாவே உடம்புக்கே அங்கே வந்து லட்சுமி நேரம் ஒரு நாளைக்கு 8 ட்ரெஸ்ஸை மாற்றுப்பாங்களாம். எவ்வளோ டெய்லர் வேணும், இதுக்கு மாற்றுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குமா நான் யோசனை பண்ணேன். ஏப்பா நீ அடிக்கடி மாற்றிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அலங்காரம் பண்ணி வெளியில் கொண்டு போய் ஒவ்வொன்றையும் இதுலேயும் உனக்கு நேரம் போயிடுமே அப்படின்னு. வேலை ஒன்றும் இல்லை. ஆமாம், இல்லை நாராயணுக்கு லட்சுமிக்கு வேறு என்னதான் வேலை? ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் நாட்டில் போய் என்னப்பா பிரச்சனை இருக்குது ஏன்பா இப்படின்னு ஐயா வெளிநாட்டுக்காரன் சதி பண்ணிடுவானா, குடும்பத்தில் இருக்கிறவனை பதவிக்கு வரணும்னு அழிச்சு நம்ம மேலே வந்துடுவானான்னு இப்படியெல்லாம் ஓடுதில்லை. இந்த துவாபர இருக்கிற ராஜாக்கள் இருந்து பாருங்கள், இதே பிரச்சனை தான். கூட இருக்கிற பிரச்சனை, சொந்தக்காரன் பிரச்சனை, ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனை. இப்போ அந்த என்னது அந்த மாதிரி ஒரு பயமே கிடையாது. இல்லை சொன்ன மாதிரி அவருக்கு என்ன வேலை? அதனால் அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறார். அப்போ சத்தியுகம் என்பது எங்கேயோ இல்லைன்னு சொல்கிறார். சொர்க்கம் என்பது இதே கலியுகம் தான் என்னாக போகுது, சொர்க்கமாக மாறப்போகுதுன்றார். சொல்லுங்க. அதான் இப்போவே நாங்கள் சரீரத்தை நீக்கிறோம்னு தான் சொல்லி பழகிறோம். சரீரம் விட்டுட்டாருன்னு நான் சொல்கிறோம். மற்ற நம்ம தான் சொல்கிறோம் சரீரம் விட்டுட்டாரு அப்படின்ட்டு. அவங்க ஒரு மாதிரியே நம்ம பார்க்குறாங்க, சரீரம் விட்டாங்க. இது என்ன புது லாங்குவேஜாக இருக்குதுன்னு. ஆமாம், இல்லை இங்கே சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள், சரீரம் விட்டாரா அவனுக்கு புரியாது, என்ன சொல்ல வரீங்கன்னு. செத்து போயிட்டாருங்கன்னு சத்து போயிட்டு புரிஞ்சிச்சு. அதனால் இந்த காலத்தில் சரீரம் விட்டாருன்னு கூட சொல்ல முடியாது. உண்மையாண்ட நாஸ்திகர் ஆஸ்திகரை பற்றி சொல்கிறார் பாபா. உண்மையாக அந்த நம்பிக்கை இருந்தால் அந்த நாடகத்தை நம்புவோம், கடவுளை நம்பினோம். அதான் நீங்கள் சொன்னீங்க, அந்த என்ன பிரச்சனைன்றது அடுத்தது நாடகம் தான் முக்கியம். ஆமாம், நாடகத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா? நடக்கிறது கலியுகம் தான் இல்லையா? அப்போது இதில் இப்படி தான் இருக்குது ஒரு ஒரு ஆமாம் ஆமாம், யாருன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் இடையில வெந்நியை சாப்பிட்றீங்க என்றார் பாபா. நீங்கள் அப்படியே வெறுமனா சாப்பிட்றீங்களா, ஏதாவது ரொட்டி கட்டில் தான்? பாபா கிட்ட இப்படி கூட யோகா பண்ணலாம். பாபா வெந்நி சாப்பிட்றேன்னு சொல்ல வெந்நியே எப்படி சாப்பிட முடியும் பாபா? பாபா 2 ரொட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, மேபி தடவி சாப்பிடலாம் நீங்கள். ஓகே, அதனால் பாபா சொல்லாரு அம்சோசோம்ன்றார் இல்லையா? இதிலிருந்து என்ன புரிய வைக்கலாம் மற்றவங்களுக்கு? கடவுள் சர்வ வியாபிலா, எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது. யாரு கிடையாது? பரமாத்மா கிடையாது இல்லையா? துக்கம் வரும்போது கூப்பிடுறீங்களா இல்லை? தூய்மையாக்க வரைய வாருங்கன்றீங்களா? அப்போ எப்படி இங்கே இருக்க முடியும்? அவர் எங்கேயும் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம், வரணும் தானே. அப்போ என்ன சொல்லப்படுது? எப்பெல்லாம் தர்மம் கெட்டு அதர்மம் தலைவர் அப்போதெல்லாம் வரேன்றாரு. அப்போ அந்த 5000 வருஷன்றது கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறார். ஆமாம், எல்லைக்குட்பட்டது எல்லைக்கு அப்பாற்பட்டு, நீங்கள்லாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட துறவரத்தை கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறாரு. கரெக்ட், அதுதான் சொல்கிறோம். ஆமாம், பகல். அப்புறம் எங்களுக்கு என்ன இருக்குது? ஒன்று ஞானம், அடுத்தது பக்தி, அப்புறம் விருப்பமின்மைங்கிறார். ஆமாம், எல்லைக்குட்பட்டது எல்லைக்கு அப்பாற்பட்டது. துறவரம் எல்லைக்குட்பட்டது, எல்லைக்கு அப்பாற்பட்டது. புத்தி மூலியமாக நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் கடமைகளை நிறைவேற்றணும். அதனால் புத்தி மட்டுமாக விலகி இருக்கு. ஆமாம், சரி, ஒரு நிமிஷம் சைலன்ஸில் இருக்கலாம்.